அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. எழுதியவர் அம்பை. அம்பை என்ற புனைப்பெயரில் எழுதும் CS லக்ஷ்மி. வரலாற்றாசிரியர். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 40 ஆண்டுகளாக பெண்கள் வரலாறு, வாழ்க்கை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டிருப்பவர். பெண் எழுத்தாளர்கள், பெண் இசைக்கலைஞர்கள், பெண் நடனக் கலைஞர்கள் குறித்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் த ஃபேஸ் பிஹைண்ட் த மாஸ்க், த சிங்கர் அண்ட் த சாங், மிரர்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் என்னும் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது 2021 பெற்றிருக்கிறார். வாங்க கதைக்குள் செல்வோம். தொண்டை புடைத்த காகம் ஒன்று. அடுப்பில் தோசைக்கல்லை போட்டவுடனேயே வந்து விடுமது. முதல் தோசை ஊற்ற ஆரம்பிக்கும் போது கரைய துவங்கும். கா கா என்றில்லை, காக் என்று கொஞ்ச நேரம், கக் என்று சிறிது நேரம், சில சமயம் கிளலக் என்று கொப்பளிப்பது போல, கங் கங் என்று மிழற்றும் சில சமயம். கல் லூ என்று ஒரு நாள் அதன் குரல் ஒலித்ததும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அப்படித்தான் அப்பா அவளை கூப்பிடுவார். வழக்கமாக தோசை விள்ளல்களை போட்டு அதை துரத்தி கொண்டிருந்த அவள் அன்று அதை கூர்ந்து கவனித்தாள். ஒரு காகத்துக்கும் இன்னொரு காகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள் ஆரம்பத்தில். இப்போது உற்று பார்த்தபோது இதற்கென்ற அடையாளங்கள் இருப்பது போல தோன்றியது. கழுத்தின் மேற்புறத்திலும் ஒரு புற சிறகிலும் வெளிர் சாம்பல் இழை ஒன்று ஓடியது. தொண்டை மிகவும் பெரிதாக புடைத்திருந்தது. எதையாவது சாப்பிட கொடுத்தால் மற்ற காகங்களைப் போல் அல்லாமல் அண்ணாந்து பார்த்தபடி விழுங்கியது. தொண்டையில் இறங்கும்போது தலையை குலுக்கிக் கொண்டது. ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வது போல ஒரு நிமிடம் ஓய்வெடுத்துக்கொண்டு பிறகுதான் மற்றொரு வாய் சாப்பிட குனிந்தது. மீண்டும் அண்ணாந்து பார்த்தல், விழுங்குதல், தலை குலுக்குதல். மழைக்காலங்களில் இவள் சமையலறை ஜன்னல் மேல்தான் இருப்பு. சற்று அலகுகளை திறந்தபடி தூக்கம். கரகரவென்றிருக்கும் உப்பு பிஸ்கோத்து போடாமல் குளுக்கோஸ் பிஸ்கோத்தை போட்டால் உடனே நிமிர்ந்து பார்த்து தலையை திருப்பிக் கொள்ளும். அன்று வடித்த சோற்றைத்தான் தொடும். முதல் நாள் இரவு ஹோட்டலிலிருந்து வரவழைத்த புலாவ் அல்லது பிரியாணி போட்டால் பார்த்துவிட்டு பறந்துவிடும். கக்கர் என்று மறுப்பு தெரிவித்தபடி குளிர்பதன பெட்டியிலிருந்து எடுத்து போட்ட எதையும் உண்ணாது. உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் மிக பிடிக்கும். வடை, அப்பளம் என்றால் எண்ணெய் காயும் போதே வந்துவிடும். வறுவல் என்றால் உயிர். இன்னும் கேட்கும். பதிலுக்கு தன் வாயிலுள்ள எலும்பு எதையாவது ஜன்னல் படிக்கட்டில் வைத்துவிட்டு போய்விடும். உணவு விஷயத்தில் பெரும் நாசூக்கு பார்க்கும் காகம். மொட்டை மாடியில் அகன்ற பூத்தொட்டியில் விடும் தண்ணீரில் சிறகுகளை அடித்து அடித்து குளிக்கும் காகம். சரியாக விவித் பாரதியில் சங்கீத் சரிதா நிகழ்ச்சி ஒளிபரப்பும் போது வரும். சமையலறை ஜன்னல் அருகேதான் கைபேசி இருக்கும். ஹிந்துஸ்தானி ராகங்களையும் கர்நாடக சங்கீத ராகங்களையும் ஒப்பிட்டு பேசும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாட்களில் ஜன்னலுக்கு வெகு அருகே அமரும். மகாராஷ்டிரத்தில் குடியேறிய தென்னிந்திய காகமா என்று நினைத்துக் கொள்வாள். சட்டென்று ஒரு நாள் கத்தி கீறலாய் அந்த எண்ணம் மனத்தில் ஓடியது. அது காகம்தானா? சாப்பாடு சாப்பாடு என்று அப்பாவின் விரிடல். அவர் அறையினுள் நுழைந்தபோது நர்ஸ் அவரை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். இப்பதானே சாப்பிட்டீங்க ஐயா, சோறு, ரசம், அப்பளம் எல்லாம் தந்தேனே. இவளை பார்த்ததும் அப்பா கத்தினார். சாப்பாடு. அருகில் அமர்ந்து கொண்டு, அப்பா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு மிளகு ரசம், கொத்தவரங்காய் பொரியல், தேங்காய் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அரிசி அப்பளம். வாட் அபவுட் பருப்பு துவையல் என்றார். அதுவும் தான் இப்பதானே சாப்பிட்டீங்க. கை மணக்கவில்லையே என்றார். ஸ்பூன்ல சாப்பிட்டீங்கப்பா. சாப்பிடல என்றார் உரக்க. மறந்துட்டீங்கப்பா. யூ ஆர் சீட்டிங் மீ என்றார். ஒரு கிழவனை சாப்பாடு போடாம கொல்றீங்க. அவர் கையை எடுத்து கண்களின் மேல் வைத்து கொண்டாள். கண்கள் நிறைந்தன. கையை இழுத்து கொண்டார். எழுந்து போய் கொஞ்சம் சோற்றில் துவையல் போட்டு பிசைந்து எடுத்து வந்தாள். ஒரு கவளம் ஊட்டினாள். ஞாபகம் வந்தது, நான் சாப்பிட்டுட்டேன் என்றார். சரி, நான் காலேஜ் போகவா? சரி, BA ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகணும். அப்பா, BA பண்ணிட்டு MA பண்ணிட்டு PhD பண்ணிட்டு நான் ப்ரொஃபஸரா இருக்கேன்பா. ஆச்சரியப்பட்டார்.
சாகுந்தலத்துல இயற்கை காட்சிகள் கேள்விக்கு பதில் சரியா எழுதலேன்னுட்டு சொன்னியே. ஆமா, அதுல மார்க் போச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்னுட்டு உனக்கு தெரியாது என்றார். பிறகு அந்த வழக்கமான கதை. சிறு பெண்ணாக இருக்கும்போது இரவு விளக்கை அணைத்த பின் அவள் அருகில் படுத்தபடி அவளை தட்டி தூங்க வைத்தபடி பாட்டி கதை சொல்வார் அப்பா. பாட்டி வடை சுட காகம் வடையுடன் பறந்து நரியிடம் ஏமாந்த கதையில்லை. இது அவர் அம்மாவின் கதை. ஆசிரியராக இருந்த தாத்தா இறந்தபோது அப்பாவுக்கு 14 வயதுதான். மேலே 3 அண்ணன்கள், 2 அக்காக்கள், ஒரு தம்பி. அக்காமார்கள் அவரவர் சம்சார வாழ்க்கையில், அண்ணன்மார் இன்னும் கல்லூரியில் படித்தபடி. அப்போதுதான் அப்பாவின் அம்மா பால் வியாபாரம், அப்பளம், விசேஷ கால பட்சணங்கள் என்று பிழைப்பை ஆரம்பித்தாள். எண்ணெய் வாசம் வீட்டில் புகுந்தது அப்படித்தான். ரேடியோவை பக்கத்தில் பாடவிட்டபடி விரித்த வேட்டியில் முறுக்கு சுற்றுவாள், தட்டை தட்டுவாள், வடகம் பிழிவாள், இல்லாவிட்டால் அப்பளமிடுவாள். பிள்ளைகள் 5வரும் உருண்டை உருட்டி வட்டியிட்டு போடுவார்கள். மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் பாட்டு என்றால் மயங்குவாள், கொஞ்சம் கூடவே முனகுவாள். கதை கேட்டபடி கண்கள் தூக்கத்தில் மூடிக்கொள்ளும் போது எண்ணெய் வாசம் அடிப்பது போல் இருக்கும். வாயில் பாட்டியின் கைமுறுக்கு கரைவது போல் இருக்கும். உள்ளுக்குள்ளே எப்போதோ யாரோ விதையூன்றி வைத்துவிட்டு போனது போல் நீலாம்பரி முளைத்து வரும். அம்மா சுவரில் பழுப்பேறிய புகைப்படமாய், சுருள் முடியும் அகலக்கரை புடவையுமாய். பிரசிடென்சியில மேத்தமேட்டிக்ஸ் ஆனர்ஸ், காலுக்கு ஒரு செருப்பு கிடையாது. அப்ப அம்மா இட்லி கடை போட்டாச்சு. வாசல்ல திண்ணேல காலையில இட்லியும் மிளகா அப்படியும், கையில 4 தோசையும் வெங்காய துவையலோட. அப்பாவின் கதை நீளும். அப்பா, நான் கிளம்பட்டா? எங்க? காலேஜுக்கு. சரி, ஒழுங்கா படி, பாஸ் ஆயிடணும். சரிப்பா. மெல்ல மெல்ல கரிய மேகம் கவிவது போல அந்த மறதி வந்தது. திடீரென்று ஒரு நாள், மணி 10 ஆச்சு, இன்னும் உங்க அம்மா வரலையே, காய்கறி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா என்றார். அவர் எதிரிலேயே சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவள். ஓர் இடத்தில் வைத்த சாமானை மறக்கத் தொடங்கினார். சாவி, கத்திரி, கண்ணாடி, புத்தகம், செருப்பு. பிறகு பல் தேய்த்தது மறந்தது, காப்பி குடித்தது, தலையில் எண்ணெய் தடவிக்கொண்டது, சாப்பிட்டது. வேறு காலத்தில் சஞ்சரித்தார். பல் போன பின் முறுக்கை பொடித்து சாப்பிட்ட தன் அம்மாவை நினைவு கூர்ந்தார். கத்திரிக்காய் எண்ணெய் பொரியல் செய்யும்போது அடுப்பை தணிக்கக்கூடாது, அடுப்பை பெரிதாக எரிய விட வேண்டும், கைவிடாமல் கிளற வேண்டும் என்று சமையல் குறிப்பு சொன்னார். அரசாங்க கணக்கு வழக்கில் கண்டுபிடித்த ஊழலை சொன்னார். இந்தியாவின் வங்கிகள் அமைந்த சரித்திரத்தை சொன்னார், புள்ளி விவரங்களோடு. அன்றைய செய்தித்தாளை படித்தபடி 100 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரம் பேசினார். டாக்டர் முத்துலட்சுமியை ஒரு நடை போய் பார்த்துவிட்டு வந்துவிடும்படி கூறினார். சரோஜினி நாயுடு 12 வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் முதல் மாணவியாக தோன்றியதை கூறினார். கோஹர்ஜான் சென்னை வந்தது பற்றி பேசினார். நேரு பற்றியும் காந்தி பற்றியும் பெரியார் பற்றியும் அபிப்பிராயங்களை கூறினார். சளைக்காமல் நிறுத்தாமல் பேசினார். அவளுக்கு தெரிந்து அப்பா சாப்பாட்டு பிரியர். வீட்டில் முறுக்கும் தேங்குழலும் முத்துசரமும் ஓமப்பொடியும் இருந்தபடி இருக்க வேண்டும். மாலை தேநீருடன் தட்டு நிறைய பட்சணங்கள் வேண்டும். பண்டிகைகளில் அப்பம், சீடை, அதிரசம், வடை, நேந்திரங்காய் வறுவல் என்று இலை நிறைய வேண்டும். வீட்டில் சமையலுக்கு இருந்த அம்மாள் செய்து சலித்து விட்டாள். கூடவே பாட்டும் வேண்டும். சாப்பாடும் பாட்டும் மனத்தில் நிரம்பியிருந்தன. சில நாட்களில் MD ராமநாதன் கச்சேரி போக வேண்டும் என்றார். ML வசந்தகுமாரி ஏன் இப்போதெல்லாம் பாடுவதில்லை என்று கேட்டார். ஒரு மாலை காணாமல் போனார். கடற்கரை, புத்தகக் கடை, பேருந்து நிறுத்தங்கள் என்று எங்கெங்கோ தேடிய பின் கபாலி கோவில் வாசலில் இருந்தார். வேலையுண்டோ என்று கூவி வீதியில் வந்தான் சுந்தரன் என்று உரக்க பாடியபடி அவர் முன் சில பழங்களும் சில்லறையும் கிடந்தன. பிறகுதான் கவனித்துக் கொள்ள நர்ஸ் ஏற்பாடு செய்தது. நர்ஸை சில சமயம் அம்மா என்று நினைப்பார். சில சமயம் அவளை இவள் பெயர் சொல்லி கல்லோ, கல்யாணி என்று கூப்பிடுவார். பளீரென்று சில கணங்கள் மட்டும் மனத்தில் ஒளிரும். அப்போது ஏதாவது ஒரு தாளை எடுத்து எதையாவது எழுதி வைப்பார். எழுதிய பின் மறந்து போவார். முதலில் வாழைப்பழத்தை விழுங்க முடியாமல் துப்பினார். இருமியபடியே சாப்பிட்டார். பிறகு தெரிந்தது தொண்டையில் புற்றுநோய் என்று. சிகிச்சையை தாங்க உடம்பில் சக்தி இல்லை. வீட்டிலேயே கிடந்தார்.
எங்கு போனாலும் அவருடைய சிந்தனைதான். எங்கிருந்தாலும் நர்ஸ் கூப்பிட்டவுடன் ஓட்டம். தலையை மேலே தூக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊட்டினால் அது மிக மெல்ல ஏதோ ஒரு வழியாக உள்ளே போயிற்று. தாளிக்கும் போதும் தோசை ஊற்றும் போதும் சமையலறை கதவை மூடிக்கொண்டு செய்ய வேண்டி வந்தது. அப்படியும் ஈரஸ்வரத்தில் திக்கியபடி, என்ன சமையல் என்பார். ரசம் வைத்த ஈயச்சட்டியை மூக்கருகில் கொண்டு வைக்கச் சொல்வார். மூச்சை இழுத்து வாசனையை உள்ளே இழுப்பார். ஒரு விடிகாலையில் காப்பியை வாயில் மெல்ல மெல்ல ஊற்றிக் கொண்டிருந்த போது ஒரு நிமிடம் கை வேகமாக இயங்கிவிட அவள் கையை பிடித்து அழுத்தினார். அவளை பார்த்தார். காப்பி உள்ளே இறங்கவில்லை. 2 காதல்கள் ஏற்பட்டிருந்தன அப்போது. பெரும் அலைகளாக வந்து இழுத்து கொண்டு போனவை. அவள் அமிழ்ந்து போனாள், கொஞ்சமும் மூச்சு திணறல் இல்லாமல். உன் வாழ்க்கையில் அங்கிங்கெனாதபடி எங்குமே உங்க அப்பாதான் இருக்கிறார் என்று அவர்கள் குற்றம் சொன்னதும் கரை ஒதுங்கவும் கற்றுக்கொண்டாள். ஆனால் அலைகள் ஈர்த்தபடி இருந்தன. அப்பாவின் சாமான்களை ஒழித்த போது கிடைத்தது அந்த குறிப்பு. மனம் தெளிந்த சில கணங்களில் அவர் எழுதி போட்ட பல குறிப்புகளில் எஞ்சிய குறிப்பு. பாதை நீளமென்று தெரிகிறது, வழி தெரியவில்லை. இருட்டு, பாதைகளை மறைக்கும் அடற்காடு. போகுமிடம் மறந்துவிட்டது. எங்கோ தூரத்தில் அது. அதன் பெயர் தெரிந்தால் ஆஸ்வாசம் பிறக்கும். ஆனால் அதற்கு பெயர் உண்டா? அப்படி பெயர் தெரிந்துவிட்டால் வழி புரிந்துவிடுமா? மும்பையில் ஒரு கல்லூரியின் தலைவராக வந்தாள். அந்த காதல் கடலின் சிற்றலைகள் மனத்தில் வந்து மோதின சில சமயம். அந்த சமயத்தில்தான் வந்தது காகம். பிரிந்து போன பல இழைகளை இழுத்து வந்த காகம். காலத்தால் கடந்ததை சிறு நெருப்பு பொறிகளாய் மனத்தில் ஊதிய காகம். தினமும் வந்து எதையாவது நினைவுபடுத்திவிட்டு போயிற்று. ஏதேதோ நினைவு பாதைகளில் அவளை வழி செலுத்துவது போல் இடைவிடாமல் கரைந்தது. ஒரு நாள் கோபம் வந்தது. முதல் தடவையாக துரத்தப்படுவது போல உணர்ந்தாள். புகையாய் மனத்தில் அவள் அம்மா விசாலம். பேசி பேசி அரற்றி அரற்றி தொண்டை அடைத்து போன அப்பா. செருப்பில்லாத அவர் கால். இலக்கு புரியாத பாதை பற்றிய குறிப்பு. பேரலை காதல் கணங்கள். கோவில் வாசலில் அப்பா முன் கிடந்த பழங்களும் சில்லறையும். அவர் மூக்கின் முன் நீண்ட ரசச்சொம்பு. அண்ணாந்தபடி அவர் சாப்பிட முயன்றது. விரித்த வேட்டியில் பாட்டி சுற்றிய முறுக்கு. பாட்டி காலத்திலிருந்து தொடர்ந்த இசையின் ஓசை தொடர். அப்பா வாயிலிருந்து ஒழுகிய காப்பி என்று எல்லாம் கயிறாக முறுக்கிக் கொண்டு அவளை விளாசுவது போல அந்த காகத்தின் கரைதலில் உணர்ந்தாள். போய் தொல, உன் தொல்ல தாங்கல என்று கத்தினாள். ஜன்னலை அரைந்து சாத்தினாள். பிறகு அது வரவில்லை. பேருந்தில் ஒரு நாள் போன போது சிவப்பு விளக்கு எரிந்ததும் வண்டி நின்றது. எல்லோரும் இடதுபுற நடைபாதையை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். இவளும் பார்த்தபோது ஒரு காகம் விழுந்து கிடந்தது. சிறகுகளை தரையில் பரத்தி வைத்தபடி. கழுத்தின் மேற்புறத்திலும் ஒரு சிறகிலும் மங்கிய சாம்பல் இழை. தொண்டை புடைத்திருந்தது. அலகுகள் விரிய திணறியபடி இருந்தது. குடிசைச் சிறுவர்கள் 2 பார்த்தபடி இருந்தனர். பாணித்யா, பாணித்யா, தண்ணி குடு, தண்ணி குடு என்று கத்தினார்கள் வண்டியில் இருந்தவர்கள். பானி நாகி ஆஹே, தண்ணி இல்ல என்றனர் சிறுவர்கள். சிவப்பு விளக்கை தவிர்த்துவிட்டு இடது பக்க வீதியில் திரும்ப நினைத்த மோட்டார் பைக் ஒன்று நடைபாதையில் ஏறியது. பைக்கின் ஓட்டுநரும் பின்னால் இருந்தவரும் வேகமாக செல்லும் பரபரப்பில் இருந்தனர். பைக்கை ஓட்டியவர் பின்னால் இருப்பவர் சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த வண்டியை ஒடித்து கீழே கிடந்த காகத்தின் மேல் ஏற்றியபடி விரைந்தார். பேருந்திலிருந்த சிலர் ஆ என்று அலறினார்கள். காகம் இறந்திருக்கவில்லை. அதன் கண்களிலிருந்து நீர் போல எதுவோ வடிந்தது. காகம் அழுமா என்ன? வண்டியிலிருந்த ஒருவர் தண்ணி பாட்டிலை நீட்டிய போது காகத்தின் தலை மெல்ல சரிந்து சிறகுகளில் புதைந்து கொண்டது. திடீரென்று வீறிட்டு கரைந்தபடி பறந்து வந்தது ஒரு காக்கை கூட்டம். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.